ஹலோ கைஸ், ப்ளவுஸ் ஒரு கலர், லைனிங் ஒரு கலரில் இருக்குது. கஸ்டமர் வந்து இட்ஸ் ஓகே இதே நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கொடுத்ததால அதிலே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க்கை. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போலாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் தினசாக ப்ராப்ளம்ஸ் வருது. மேக்ஸிமம் என்கிட்ட ப்ளவுசஸ் கொடுக்குறவங்க டிசைன் வந்து என்னோடய பாயிண்டில் விட்டுருவாங்க, எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து பிங்க் கலர் போட்டிருப்பேன் லாஸ்ட் வீடியோஸில். 3 ப்ளவுசஸ் வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கே அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே மாதிரி இது பேட்டர்ன் எல்லாமே வந்து பஃப் ஸ்லீவு எல்லாமே இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ப்ளவுசஸ் வந்து என்கிட்ட கொடுக்கும்போது சொல்கிறது ஓகே, பட் மேக்ஸிமம் என்ன வந்துன்னா நாட் வந்து மணியில் வைக்கணுமா இல்லை கிளாத்தில் வைக்கணுமா இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் போகும். நான் முன்னாடியே வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இதாக தான் பண்ண முடியும்னு சொல்லி நான் கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மொபைல் நம்பர் வாங்கிக்குவேன். எல்லா டிஸ்கஷனுமே வந்து ஓப்பனாக சொல்லிட்டு தான் வந்து பண்ணுவேன். என்ன இதில் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 3 or 4 times எனக்கு அந்த ப்ளவுஸஸ் ரிட்டன் வந்துருச்சு. பக்கா ஃபிட்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கு, எல்லாமே ஓகே. பட் ஏன் ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா ஒரே ரீசன், எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாட்டில் வந்து பஞ்சாக வச்சு கொடுங்க கிளாத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எண்டில் வந்து லேஸ் வைங்க அப்படி சொல்கிறாங்க. அது நீட்டாக லுக்காக இருக்குது அப்படிங்கிறதால நான் எண்டில் வந்து லேஸ் வச்சுருக்க மாட்டேன். இதெல்லாம் பண்ணுறது ஓகே, பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து இதுக்கெல்லாம் வந்து தனியாக அமௌண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதிலே பண்ண சொல்கிறாங்க. இதில் என்ன நியாயம்னு தான் எனக்கு கண்டிப்பாக தெரியலை.